ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் சப்மரின் நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். இது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணுங்கள். சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூனும் garlic பவுடர் 1/2 டீஸ்பூனும் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜிஞ்சர் garlic பவுடருக்கு பதிலாக ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மேலும் பாதி லெமனை புழிஞ்சு விடுறேன். இந்த லெமன் சீட்ஸை நான் வேறையாக எடுத்து விடுறேன். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ் இதை மெரினேட் ஆகிறதுக்கு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். சிக்கன் நல்லா மசாலாவோடு ஊறி நல்லா மெரினேட் ஆகினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுமே இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன் ஆயிலில் நல்லா வதங்கி லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வரணும். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் லைட்டாக கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு வர கொள்ளைக்கு நான் இதில் 1/2 பெல் பெப்பரை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு பண்ணுறேன். இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் வதக்கி விடுறேன். இது மிச்ச நேரம் இந்த ஆயிலில் வதங்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் இதோட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் செட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த சும்மா நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். சப்மரினுக்கு இப்போ கறி ரெடி ஆகிடுது. இந்த கறியோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. இன்றைக்கு நான் இந்த சப்மரீனுக்கு பன் கடையில் தான் வாங்கி எடுத்தேன். இன்ஷால்லா நான் கூடிய சீக்கிரம் இந்த சப்மரீன் பன் எப்படி செய்கிறேன்னு ரெசிபி போடுறேன். இந்த பன்னை 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு இந்த பன் 2 சைடுக்குமே நான் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பன்னுக்கும் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே தவால போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி நல்லா ரோஸ் ஆகி வரணும். மற்ற சைடு நீங்கள் மிச்சம் ரோஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகினதுமே அப்படியே எடுக்கிறேன். இது 2 சைடுக்குமே மயோனஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறேன். மயோனஸ் எந்த அளவுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சிக்கன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இது இன்றைக்கி நல்ல பெர்ஃபெக்டாகவே எனக்கு வந்துருந்துச்சு. இதுக்கு மேலே லெட்யூஸை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு இதில் வைக்கிறேன். எங்களோட ஊரில் இந்த லெட்யூஸுக்கு பொதுவாக சலாத் இலைன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வெங்காயமே இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வைக்கலும். அரஃப் ஆலிஃபுக்கெல்லாம் பெருசாக தக்காளி விருப்பம் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி வைக்கவும் இல்லை தக்காளி. எனக்கும் பெருசாக தக்காளியை வச்சு சாப்பிட்றதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மரின். நல்லா ஈஸியாக உங்களுக்கு வீட்டிலே செஞ்சு சாப்பிடலும். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இதை நான் 2 பீஸாக கட் பண்ணி விடுறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.